வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் குருமா தான் செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக, ஈஸியாக, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல டேஸ்ட்டாக, ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், பிரியாணி புலாவுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கு நல்லாயிருக்கும். இப்படி எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்க மாதிரி ஒரு சிக்கன் குருமா நம்மளுடைய செந்தூர் மசாலா வச்சு செய்யலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா ஹெவி பாட்டம் உள்ள ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது அதிகமாக இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பட் இது எனக்கு தெரிஞ்ச ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய செந்தூர் கறி மசாலா போட்டு செய்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக தாளிப்புக்கு நீங்கள் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் இந்த கறி மசால் மட்டும் இருந்தாலே போதும். இந்த குருமாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக முதல்ல வதங்கி வரட்டும். நார்மலாக குருமாங்கிறது சவுத் இண்டியன் குருமானா அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க. இதுவே நார்த் இண்டியன் குருமா இருந்தால் அதில் தயிர் போட்டு மீட்டோ இல்லை வெஜிடபிள்ஸோ ஊற வைப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த குருமா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல பழமான 2 தக்காளியும் அதில் ஒரு 4லேருந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பும் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது போடுறதுனால நமக்கு தேங்காய் போட அவசியம் இல்லை. சில பேருக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தக்காளி அண்ட் முந்திரி பேஸ்ட், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதோடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். வதங்க பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கியிருக்கேன். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருதுன்னா அந்த தக்காளியோட ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இது குருமா ஃப்ளேவருக்கு, குருமாங்கிறதுனால எப்பயுமே குருமாவில் பார்த்திங்களா அந்த கொத்தமல்லி, அதாவது தனியா ஃப்ளேவர் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இப்போது செந்தூர் மசாலாவுடைய நம்மளுடைய ஸ்பெஷல் தனியாத்தூள், அதாவது வர கொத்தமல்லி தூள், அதில் ஒரு டீஸ்பூன் நல்ல ஹீப்பாக, அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல இப்படி ஸ்பூனுக்கு மேலே அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் ஸ்பூன் அப்படி எடுங்க. அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய சிக்கன் குருமாக்கு. அடுத்தது நான் செந்தூர் மசாலாவுடைய ஸ்பெஷல் கறி மசாலா. இந்த ஒரு கறி மசாலாலே நீங்கள் வெஜ் ஐட்டமும் சரி, நான்வெஜ் ஐட்டமும் சரி, கிட்டத்தட்ட 12 வெரைட்டி செய்யலாம். அது எல்லாமே நான் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த கறி மசால் சேர்க்கறதுனால தனியாக தாளிப்புக்கு எந்த வாசனை பொருளும் நீங்கள் தனியாக போட தேவையில்லை. எல்லாமே இதில் இன்க்ளூடட். எல்லா மீட் வகைகள், அதாவது சிக்கன், மட்டன், இன்னும் சில பேர் பீஃப் சாப்பிட்றவங்க, போர்க் சாப்பிட்றவங்கலாம் கூட இருப்பீங்க. எல்லா கறி வகைகளுக்கும் இந்த கறி மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது அதில் அதே மாதிரி முழு ஃபுல் டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும் போது மீடியமான ஒரு ஸ்பைசினஸ் வரும். நல்லா கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. இப்போ அந்த மசாலாவையும் சேர்த்து அது கூட நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனையும் அதில் போட்டு அந்த சிக்கன் கூட சேர்த்து இந்த மசாலாவெல்லாமும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன். சிக்கன் வதக்க கொஞ்சமாக சிக்கன் தண்ணி விடும். அது எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். இப்போ கொஞ்சம் தாராளமாக
ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கூட போட்டு வதக்கிக்கங்க. எப்பயுமே என்னுடைய குக்கிங்கில் கொத்தமல்லி நான் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு பிடிக்குங்கிறத விட நல்ல ஒரு ஃப்ளேவரும் அதிகமாக கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 100 ml தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவும் மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரேவி டைப்பாக அந்த குருமா இருக்கணும். அதனால் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. கரெக்டாக 10 மினிட்ஸில் உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் குருமா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதில் தேங்காயும் சேர்க்கலை, தயிரும் சேர்க்கலை. வெறும் தக்காளி, கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கோம். அப்புறம் நம்மளுடைய மசாலாஸ் இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் குருமா. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, எந்த கலரும் கிடையாது, எந்த ஆடட் ஃப்ளேவர்ஸும் கிடையாது. நேச்சுரலாக நான் வீட்டுக்கு எப்படி அரைப்பேனோ அதே மாதிரி தான் அரைச்சி உங்களுக்காகவும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபைனலாக ஆஃப் பண்ணியாச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு, வீக்கெண்ட் அதாவது சாட்டர்டே சண்டே நமக்கு பக்ரீத் வேறு வருது. பக்ரீத் கொண்டாடுற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலான வாழ்த்துக்கள். நம்மளும் சேர்ந்து கொண்டாடலாம். யாரெல்லாம் நான்வெஜ் செய்ய போகிறீங்களோ இந்த சிக்கன் குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.